ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜஸ்ட் சமையல் அகாஷ் கிச்சனின் தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான ஒரு பர்ஃபி ரெசிபி தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடலை மாவு பர்ஃபி, அதாவது பேசன் பர்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ஏறக்குறைய மைசூர் பாக்கு மாதிரியே தான். ஆனால் இது மைசூர் பாக்கை விட ரொம்ப ஈஸி செய்கிறதுக்கு. ஏன்னா மைசூர் பாக்கில் உங்களுக்கு ஒரு அந்த ஒரு சர்டன் டைமில் ஒரு பதம் விட்டு போச்சு அப்படின்னா மைசூர் பாக்கே கொஞ்சம் சரியாக வராது, அது வேறு மாதிரி ஆகிடும். ஆனால் இது அப்படிலாம் எதுவும் கிடையாது. ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணால் கூட உங்களுக்கு சூப்பராக வந்துடும். என்னுடைய வீடியோஸ் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நான் புதுசாக போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ செய்முறை எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த கடலை மாவு பர்ஃபி பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் நம்ம 1 கப்பு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவை சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்துக்கோங்க. இதில் அந்த கடலை மாவு வறுப்படும் போது நல்லா அந்த ஸ்மெல்லு வரும். ஸோ அது கண்டிப்பாக வரணும். நீங்கள் ஹை ஃப்ளேம்லாம் வச்சுட்டிங்கன்னா தீய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி பண்ணாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு லைட்டாக வறுத்துக்கிட்டே இருங்க. இப்போ 1 கப்பு கடலை மாவுக்கு 1/2 கப்பு நெய் இதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதனால் நம்ம அதே மாதிரி நெய்யை நம்ம விடும்போது உடனே எல்லாத்தையும் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா இந்த மாவில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இப்படி நம்ம எல்லா நெய்யும் சேர்த்து கிளறி விட்டுட்ட பிறகு கொஞ்சம் கட்டியாக ஆகிற மாதிரி ஆகும். ஸோ அப்போ அந்த கட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா கட்டியெல்லாம் உடச்சி விட்டுருங்க. நீங்கள் இது பண்ணுறது எப்பயுமே கவனத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும். ஸோ நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கலர் லைட்டாக மாற ஆரம்பிக்கும். ரொம்ப மாறாது, கொஞ்சம் லைட்டாக மாறுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வறுத்து இருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி லைட்டாக கலர் மாறுற மாதிரி இருக்கும். ஸோ ஓரளவு கலர் மாறின உடனே நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வேறொரு கடாயில் 3/4 கப்புக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். அந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணியை சேர்த்துக்கிட்டு அதை நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக கம்பி பதம் கிடச்சிரும். இப்போ நார்மலாக இந்த கடலை மாவு பர்ஃபிக்கு 1 கப்புக்கு நீங்கள் கடலை மாவு எடுத்தீங்க அப்படின்னா 3/4 கப்பு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி 1/2 கப்பு நெய் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு சர்க்கரை எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னா மட்டும் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்து செஞ்சுக்கலாம். அதே மாதிரி நல்ல இப்போ நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் பொடியை இந்த சர்க்கரையிலேயே நம்ம தூவி அதையும் நல்லா கிளறிக்கலாம். பிறகு இதுக்கு நம்ம ஒரு கம்பி பதத்துலேருந்து 2 கம்பி பதம் இந்த இதுக்கு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல சர்க்கரை நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ நீங்கள் பாருங்கள், இதில் நமக்கு இப்போ நான் ஒரு கம்பி பதத்தில் நான் எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள் அழகாக வந்திருக்கு பாருங்கள், ஒரு கம்பி பதம். ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சர்க்கரை பாகை நாம் ஏற்கனவே நம்ம கிளறி வச்சுருக்கோம் இல்லைங்களா கடலை மாவு, அதில் நம்ம இதை சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு கம்பி பதம் எடுத்ததுனால இப்போ நம்ம இந்த சர்க்கரை பாகை சேர்த்த பிறகு இன்னும் ஒரு 3 நிமிஷம் நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறிக்கிட்டே இருக்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் 2 கம்பி பதம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரே 1 நிமிஷத்தில் கிளறிட்டு உடனே நீங்கள் இதில் தட்டில் ஊற்றிக்கணும். ஏன்னா அதே மாதிரி அந்த பர்ஃபி கொஞ்சம் ஹார்டாக வரும். நான் பண்ணுற ஒரு கம்பி பதம் பர்ஃபி கொஞ்சம் சாஃப்டாக வரும். போக போக கொஞ்சம் ஹார்டாகிடும். இப்போ பாருங்கள் நல்லா கட்டி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த பதத்துக்கு வரணும். எதுவுமே நம்ம பர்ஃபி அந்த கடலை மாவு பக்கத்துலலாம் அந்த சைட்லலாம் ஒட்டாமல் அழகாக வரும். ஸோ இந்த மாதிரி வந்துடுது அப்படின்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே வேறு ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவின நெய் தடவின பிளேட்லேயோ இல்லை இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ஷீட்டில் நீங்கள் டக்குன்னு போட்டுருங்க. ஸோ போட்டுட்டு எல்லாம் நல்லா சமப்படுத்தி வச்சுக்கோங்க. ஸோ சமப்படுறதுக்காக நான் ஒரு டம்ளரில் லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். ஸோ எண்ணெய் இல்லை நெய் நீங்கள் தடவிக்கலாம். அதை நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டிங்க அப்படின்னா மேல் சைடும் உங்களுக்கு அழகாக ஸ்மூத்தாக ஆகிடும். அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அதுக்கு மேலே நான் கொஞ்சமாக பாதாம் பருப்பு இல்லை பிஸ்தா பருப்புலாம் நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் லைட்டாக இந்த மாதிரி தூவிக்க போகிறேன்.
ஸோ இந்த பாதாம் பருப்புலாம் தூவின பிறகு திரும்பவும் அதே டம்ளரில் இன்னும் கொஞ்சம் நெய் அந்த மாதிரி தடவிக்கிட்டு அதையும் நல்லா அழுத்தி அழுத்தி நம்ம இந்த மாதிரி செஞ்சு விட்டுட்டோம் அப்படின்னா மேல் பகுதியும் வந்து நல்லா ஸ்மூத்தாக அழகாகிடும். ஸோ இது வந்து ஒரு 10லேருந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. ஸோ விட்ட பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹார்டாக இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் ஒரு பீஸா கட்டரோ இல்லை ஒரு கத்தியை வச்சு தேவையில்லாத சைடெலாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு அழகாக உங்களுக்கு வேண்டிய ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இந்த பர்ஃபியை. ஸோ இப்போ நான் வந்து ஸ்கொயர் ஷேப் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ நான் தேவையில்லாத சைடெலாம் நான் சைடில் ஃபஸ்ட்லாம் கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ண பிறகு மெயினான இதில் வந்து நான் அழகாக ஸ்கொயர் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுக்க வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இந்த ஒரு பீஸ் வந்து நான் எடுக்கிறேன், அழகாக வந்துடுது. ஸோ தேவையில்லாத சைடெலாம் கட் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ சூப்பராக வந்திருக்கு நம்மளுடைய கடலை மாவு பர்ஃபி, அதாவது பேசன் பர்ஃபி. அவ்வளோதாங்க, நம்முடைய சூப்பரான ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்டியான கடலை மாவு பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் ஒரு வாரம் கூட ஒரு நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா கெடாமல் இருக்கும், ஈஸியாக சாப்பிடலாம். அதே மாதிரி டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் முன்னமே சொன்ன மாதிரி இது வந்து மைசூர் பாக்கு மாதிரி தான். ஆனால் மைசூர் பாக்கு வந்து கொஞ்சம் ட்ரிக்கி, அது செய்கிறது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாகவும் கரெக்டாகவும் டேஸ்டியாகவும் உங்களுக்கு வரும். நீங்களும் இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்